அரசியல் வரலாற்றில் சீமானுக்கு முன்பு சீமானுக்கு பின்புன்னு பார்க்கணும். சீமானுக்கு காலம் முன்புனாக்கா எந்த கவர்ச்சி வேணால் நீ காட்டலாம். சீமான் வந்த பிறகு பிள்ளைங்களை நானும் சீமான் தொடக்கத்தில் வரும்போது ஒரு பேச்சு எப்படி எடுப்படேன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, கனமான செய்திகள் நம்ம வரலாறு அதை கனமான இவ்வளோ செய்தியை சொல்கிறாரு. எப்படி ஏன்னா வரலாறு சொன்னால் நீங்கள் யாருமே இலக்கணம் சொன்னால் யாரும் உட்காந்து கேட்க போகிறதில்ல, வேம்பா தான் நினைப்பேன். ஆனாலும் மனுஷன் விடலை, சொல்லி 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 பேசி பேசி அந்த 15 ஆண்டு அந்த தொண்டப்பட்ட பாடு. இன்னைக்கு அடுத்து அவர் என்ன சொல்ல போறாருன்னா இங்கே இருக்கிற ஒரு பின்னாடி உட்காந்து இருக்கிற ஒரு தொண்டன் பேசுறான். அந்த அளவுக்கு அவரை என்ன சொல்றது, உள்வாங்கி அதனால அதுக்கு அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. வந்தோமா நேரம் போய் சிஎம் சீட்ல உட்கார்ந்ததெல்லாம் அது போச்சு. சீமான் இருக்கிற வரை, அது அவரோட கொள்கைங்க இருக்கிற வரை ரொம்பவே மாற்றம். 35 லட்சம் பேர் என்ன சொல்றோம், எல்லாரும் எல்லாம் வேர் விட்டுடுச்சு. இப்போ உலகம் முழுக்க பரவி இருக்க தமிழ்நாட்டை வேர் விட்டாச்சு. அதெல்லாத்தையும் அடியோடு வேர் எடுத்துட்டோம்னா நிம்மதியா உட்கார்ந்தானுங்க. எங்க இருந்து வந்தாரோ தெரியல, வேர் விட்டுடுச்சு. இப்போ ஆழமா வேர் ஆணி வேரெல்லாம் எப்படி சொல்றது, உறுதியோட இருக்குது. அதனால வந்துட்டு அரசியல் பண்றது, சீமான் அரசியல் பண்ணா தப்பிச்சுங்க. அம்மா தான் சொல்லுவாங்க, சீமான் வந்த பிறகுதான் கட்சியோட பேர்ல திராவிடன்றது தூக்குனாங்க. நம்ம கட்சிக்கு அப்புறம் தான் தமிழர் வெற்றி கழகம் தான். திராவிட வெற்றில சீமான் திராவிட வெற்றி கழகம் வச்சிருப்பாங்க.